வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் உங்களை யூடியூப் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஃபார் ஆர்ஆர்பி குரூப் டி 2025 இப்போ நடக்க போகிற குரூப் டி எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ். நீங்கள் என்ன மாதிரி தயாராகலாம், உங்களுடைய அந்த கடைசி கட்டத்தை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங் ஃபேஸில் எக்ஸாம் இருக்கும், ஒரு சில பேருக்கு இன்னும் தள்ளி வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, என்ன பண்ணால் நல்லது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 27 இருந்து கிட்டத்தட்ட ஜனவரி 16 வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரைட்? குரூப் டி 2025க்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் இதுதான். ஸோ இதில் ஒரு சிலருக்கு வந்து இப்போ எக்ஸாம் டேட்ஸ் வந்திருக்கும். இப்போ நவம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 12 வரைக்குமான ஃபேஸுக்கு, இது வந்து ஃபேஸ் 1 நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ் 1க்கு வந்து டேட்ஸ் வந்திருக்கும். டிசம்பர் 12 வரைக்குமானவங்களுக்கு இப்போ டேட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு டிசம்பர் 12க்குள்ள இல்லைன்னா அடுத்த ஃபேஸ் மேபி அந்த டிசம்பர் எண்டில் அந்த ரேஞ்சில் இருக்கலாம், அல்லது அதுவும் இல்லை அப்படின்னா ஜனவரி மிட்டில் வரலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணால் எக்ஸாம் இருக்கலாம். ஸோ மேபி இப்போ நீங்கள் இமீடியட்டாக எழுதுறவருக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். தென் இதுக்கப்புறம் எழுத போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆக தான் போது. ஹவு டு மேனேஜ், அதுதான் இப்போ நம்ம டீட்டெயில்டாகவே பேச போகிறோம். லாஸ்ட்டாக நான் யூஜிக்கு சொன்ன வீடியோலையும் சில பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ அது போக நீங்கள் என்னென்னலாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட லாஸ்ட் மினிட்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கம், சரியா? ஸோ இப்போ நம்ம குரூப் டி ஃபோக்கஸில் பேச போகிறதுனால உங்கள் எல்லாருக்குமே பேட்டர்ன் தெரியும். நீங்கள் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஒரே சிங்கிள் சிபிடி தான், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் கிடையாது. உங்களுக்கு 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் தராங்க. ஸோ இந்த 100க்கு ஸ்பிளிட் அப்பும் இருக்கு, யூனோ இல்லையா? இப்போ இந்த 100க்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிளிட் அப் இருக்கு. ஒன்று வந்து ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டி. ஸோ இதான பேட்டர்ன். இது 30, ஜென்ரல் சயின்ஸ் 25, ஆப்டி 25, ஜென்ரல் அவேர்னஸ் 20. கரெக்ட் தானே? எஸ், இதுதான் பேட்டர்னாக இருக்க முடியும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதில் 100 கொஸ்டின்ஸ் நம்ம மொத்தமாக வரப்போது. அதில் இதுதான் ஸ்பிளிட் அப். ரீசனிங்ல 25, ரீசனிங்ல 30, ஆப்டியில் 25, ஜிஎஸ்ல 25, ஜென்ரல் அவேர்னஸ் சென்ட்ரல், அதாவது ஜிஎஸ் இந்த சயின்ஸ், இங்கே நான் சயின்ஸை மீன் பண்ணியிருக்கேன், ரைட்? சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது சயின்ஸ் தவிர மீது இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் நான் மீன் பண்ணியிருக்கேன். 90 கொஸ்டின்ஸ். இதுதான் பேட்டர்ன், உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருமே இதுக்கு தயாராகிக்கிட்டு இருப்பீங்க, ரைட்? இப்போ நீங்க இமீடியட் ஃபேஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு அடுத்து இமீடியட் ஃபேஸ்னா நம்ம நாளைக்கு எழுத போறவங்க அல்லது அந்த டேட்ஸ்ல எழுத போறவங்களும் சரி, இப்போ லாங் ஃபேஸ்ல இருக்கிறவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரீ எக்ஸாம், அதாவது எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஃபேஸ் 1ல இருக்கிறவங்க மட்டும் இதை கவனிங்க. ஸோ ஃபேஸ் 2ல இருக்கவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஸோ இப்போ ஃபேஸ் 1ல இருக்கீங்க, இப்போ இமீடியட்டா எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க புதுசா எதுவும் படிக்க வேணாம். அது எப்பயுமே சொல்றது தான். மெயினா ரிவைஸ் பண்ணுங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்லியிருப்பேன், நீங்க டெஸ்ட் பார்த்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்ஸை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க அந்த ப்ராக்டிஸ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, என்ன எரர் பண்றீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. இதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட்லி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இங்கே ஆகஸ்ட்ல இருந்தும் வரலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்ல இருந்து கொஸ்டின் வருவதற்கான சான்சஸ் வந்து ஹியூஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இந்த டைம் லைன்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வரும். நீங்க இப்போ உங்களுக்கு எந்த ஃபேஸ்ல எக்ஸாம் நடந்தாலும், ரைட், நீங்க எந்த ஃபேஸ்ல எக்ஸாம் எழுதினாலும் இதுதான் கீ ஃபோக்கஸ் மந்த்ஸ். இதுதான் நீங்க நல்லா படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 3 months 4 months தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் ரீசெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸை நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணணும். இந்த 4 மாசத்தை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, ரைட்டா? நீங்க என்னோட கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல வேற கரண்ட் அஃபேர் சீரியஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, எது படிச்சாலும் இந்த 4 மாசங்களை தெளிவா படிங்க. ஆல்ரெடி நம்ம இந்த 3 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். நம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்லோட் ஆயிருக்கும். செகண்ட் வீக் வந்து இன்னும் ஒரு 2 daysல வந்துடும். நீங்க ரீட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க எதுவும் புதுசா படிக்காதீங்க, படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? தென் நீங்க மெயினா இன்னொன்று பண்ண வேண்டியது என்னன்னா, எக்ஸாமுக்கான சென்டர் எங்க இருக்கு, ஓகே, அதுக்கான லொகேஷன் என்ன, அந்த சென்டர் கரெக்ட் தானா, எப்போ போகணும், அதாவது எந்த ஷிஃப்ட், இதெல்லாம் வச்சு நீங்க டைமிங்ல கால்குலேட்டிவா இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா நீங்க 7:30 to 8:30 கேட் க்ளோசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தான் இருக்கும்.
9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ இந்த தான் உங்களோட கேட் க்ளோசிங் டைம் அப்படின்னா நீங்க ஆவரேஜா மினிமம் 7:30ல இருந்து 8க்குள்ள அந்த சென்டர்ல இருக்க ட்ரை பண்ணுங்க, ரைட்? எக்ஸாக்டா நீங்க மோஸ்ட்லி 7:30க்கு அங்க போயிடுறது நல்லது. அகைன் சென்டரை ரீச் பண்ணிடுறது நல்லது. நீங்க ஹாலுக்குள்ள போறது உங்க விருப்பம், சென்டரை ரீச் பண்ணிருங்க. மோஸ்ட்லி 7:30 அந்த ஷிஃப்டோட ஸ்டார்டிங் டைமுக்குள்ள நீங்க அங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த என்ட்ரி டைம்ல அங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. அங்க போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்க படிச்சுட்டு போறீங்கன்னா படிச்சுட்டு போங்க. ஆனா அங்க போகாம இருக்காதீங்க. ஏனோ தானோன்னு அந்த லெத்தாஜிக்கா இருக்கவே கூடாது. ஏன்னா நிறைய சிக்கல்களுக்கு அது வழிவகுத்துரும். ஓகேவா? ஸோ கீப் தட் இன் மைண்ட். முடிஞ்ச அளவு சீக்கிரமா சென்டர் ரீச் பண்ணுங்க. வேற ஊர்ல இருக்கு உங்க சென்டர் அப்படின்னா, இப்போ மதுரைக்காரங்களா இருக்கீங்க, திருச்சியில சென்டர் போட்டிருக்காங்க அல்லது கோயம்புத்தூர்ல சென்டர் போட்டிருக்காங்க, நீங்க போறதுக்கு சிரமமா இருக்குன்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், முன்னாடியே போய் ஸ்டே பண்றதுலயும் தப்பு இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதுல ரொம்ப அவாரா இருங்க. அது உங்க சென்டர் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க முதல்ல. ஏன்னா நான் முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து சென்டர் தெரியாம மாறி மாறி போயிடுற பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். டைமிங்ல போயிருங்க. அந்த சென்டர் தானன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட்டிவா இருந்து மூவ் பண்ணுங்க. ஓகேவா? தென் நீங்க மெயினா ஹால் டிக்கெட், உங்களோட ஹால் டிக்கெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவே எனாப் தான். ஓகேவா? ஹால் டிக்கெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. பிளஸ் ஆதார் கார்டு. இதுதான் மேண்டேட்டரி. இது வந்து மஸ்ட். இது கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும். சார் என் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ரொம்ப சிக்கல். நீங்க அட்லீஸ்ட் பிசிக்கல் ஆதார் இல்லைன்னா கூட ஆதார் நீங்க காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆதார் இல்லாம நீங்க எக்ஸாமுக்கு போறது ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா ஆதார் மேண்டேட்டரி, ரைட்டா? ஆதார் மட்டும் போதும். இருந்தாலும் இன்கேஸ் இப்போ ஆதார்ல வந்து ஏதோ மிஸ்மேட்ச் இருக்கு, இப்போ நேம்லயோ அல்லது டேட் ஆஃப் பர்த்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹால் டிக்கெட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். உதாரணத்துக்கு 10/11/1995 என்னோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா, இப்போ இதுல கொடுக்கும்போது ஆதார்ல வெறுமனையா 1995 மட்டும் இருக்கலாம், அல்லது 11/10 மாறி கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு ஒரு வேலிட் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. வேலிட் எனி அதர் ப்ரூஃப். அந்த எனி அதர் ப்ரூஃப் வந்து பேன் கார்டா இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா கூட இருக்கலாம், உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி கார்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்சிடரி ப்ரூஃப், அதாவது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஆதார் மேண்டேட்டரி. ஆதார் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஆதார்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஆதார் போதும், வேற எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. பிளஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, மினிமம் 2 வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட ஒண்ணு கண்டிப்பா அங்க தேவைப்படும். இன்னொன்னு ஒரு சேஃப்டிக்காக தான், அவ்வளவுதான். போட்டோ இல்லாம போகாதீங்க. இந்த 3 இல்லாம பரிச்சை காலுக்கு போகாதீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், RRB டியூட்டி நான் பார்க்கும்போது இதுல ஏகப்பட்ட பேருக்கு தப்பு இருக்கும். அது அங்க வந்து ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன், அது ஒரு பேனிக்கை தான் கிரியேட் பண்ணும். இப்ப அங்க சென்டர் கோஆர்டினேட்டர் ஒரு ரயில்வே ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க பரீட்சை எழுத முடியாது. இப்ப தெரிஞ்ச பசங்களா இருக்காங்க, தெரிஞ்ச பசங்க இந்த சென்ஸ் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா அது எல்லா சமயத்திலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் எடுத்து நீ வரக்கூடாது, எக்ஸாம் எழுதக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? அது நம்மளோட லைஃபை பாதிக்கும் இல்லையா? இதுல எல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. இன்னும் தள்ளி எக்ஸாம் வரப்போறவங்க இருந்தீங்கன்னா ஆதார் கார்டுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சரி பண்ண ட்ரை பண்ணுங்க, அல்லது அதுக்கான வேலிட் ப்ரூஃப் ஒன்று வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். மேண்டேட்டரி. பேனா எடுத்துட்டு போறது அதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாது. அகைன் மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதையும் போய் அங்க கிரியேட் பண்ண ஒரு பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாதீங்க. இப்போ உதாரணமா நீங்க வந்து மோதிரம், காப்பு, செயின், மூக்குத்தி, தோடு, கொலுசு, கிளிப்பு, ஹேர்பின் எதுவுமே அலோடு கிடையாது. மெட்டலா இருந்தா அலோடு கிடையாது, அவ்வளவுதான், ரைட்டா? பெண்களுக்கு வந்து திருமாங்கல்யம் மட்டும் அலோவ் பண்றாங்க. சம் சிச்சுவேஷன்ஸ்ல மெட்டி அலோவ் பண்றாங்க, வேற எதுவும் அலோவ் பண்றது இல்ல. நான் நேரா இருந்து நானே கொலுசை கழட்டுங்க, தோட கழட்டுங்கலாம் சொல்லியிருக்கேன். அது வந்து ரூல்னா ரூல் தான். அங்க போய் டிபேட்லாம் பண்ண முடியாது, ரைட்டா? எக்ஸாம் நான் இப்படி எழுத மாட்டேனான்னு சொல்லிட்டு போனாலாம் இருக்காங்க. அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால போறாங்க. நீங்க வந்து இதுல எல்லாம் தெளிவா இருங்க. அதனாலதான் முன்னாடியே சொல்றேன், இதெல்லாம் அங்க நடக்கும். ஃபுல் ஸ்லீவ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. பாய்ஸா இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பாக்கெட் இருக்கிற பேண்ட் போடாதீங்க, ஷூ போடாதீங்க. இதெல்லாம் அங்க போய் தேவையில்லாத பேனிக்கை கிரியேட் பண்ணும். சிம்பிளா போங்க, ரைட்டா? எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸோ எதுவும் அலௌட் கிடையாது, ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லலை, இல்லை இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. அகைன் நீங்க ஆர்கியூ பண்ண உங்களுக்கு தான் சிக்கல், ரைட்டா? ஆர்கியூ பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரைட்டா? ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் நிறைய பார்த்ததுனால சொல்றேன், ரைட்டா? எந்த விதமான மெட்டல் ஐட்டம்ஸும் அலௌட் கிடையாது. அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் அலௌட் கிடையாது. மொபைலோ ஏர்போன்ஸோ அதெல்லாம் அது உங்களுக்கே தெரியும். ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. நீங்க பேனா எடுத்துட்டு போக தேவையில்ல. மோஸ்ட்லி வாட்டர் பாட்டிலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன் சம் சிச்சுவேஷன்ஸ் வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணலாம், வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு, போட்டோ, இது 3 மட்டும்தான் உள்ள நீங்க எடுத்துட்டு போக முடியும். முடிஞ்சா இதை மனசுல வச்சுக்கோங்க. அங்க போய்
யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது தேவையில்லாது. ரைட். தென் இப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ள போறீங்க, உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடியும், சீட்ல போய் உட்காருவீங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ரைட். இப்போ எக்ஸாமோட மார்க் லிங்க் எல்லாருமே எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். மார்க் லிங்க் இப்போ எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரீசனிங் தனியா, சயின்ஸ் தனியா, ஆப்டி தனியா, ஜிஏ தனியா கொடுத்துட்டாங்க. ரைட். செக்ஷன் வைஸ் பிரிச்சுட்டாங்க. இதுல கிராஜுவேட் சிபிடி ஒன்று மாதிரி இல்லாம, சிபிடி கிராஜுவேட் சிபிடி ஒன்று வந்து மிக்ஸ் ஆயிருந்துச்சு. அவங்க மிக்ஸ் ஆயிருந்தா கொடுக்கல, செக்ஷன் வைஸ் கொடுத்துட்டாங்க. பட் செக்ஷன் டைமிங் கிடையாது, செக்ஷன் கட் ஆஃபும் கிடையாது. நீங்க செக்ஷன் வைஸ் இருக்கும், ஓவரால் மார்க் ஓவரால் டைமிங் தான். கிளாக் வந்து 130 ஹவர்ஸுக்கு அது ஓடிட்டே தான் இருக்கும். நீங்க இதுல என்ன ஆர்டர்ல வேணா அட்டன் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டி போயிட்டு, தென் ரீசனிங் வந்து, தென் ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணிட்டு, தென் சயின்ஸ் போறேன்னா போய்க்கலாம். நீங்க சஃபில் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வித்தின் தி டைம் நீங்க அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ ரீசனிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் போய்க்கிறேன் அப்படின்னா தாராளமா போங்க. மொத்தமா 1.5 மணி நேரத்தை நீங்க எப்படி வேணா பிரிச்சுக்கலாம், எப்படி வேணா அட்டன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு எது ஸ்ட்ராங் ஜோன்னு தோணுதோ அந்த ஸ்ட்ராங் ஜோன்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க முடிக்கலாம், தப்பே இல்லை. ரைட். இப்போ இதுல என்னென்னலாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க ரீசனிங் அட்டன் பண்றீங்க, ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரைட். ரீசனிங்கோ ஆப்டியோ நீங்க அட்டன் பண்றீங்க, ரொம்ப லென்த்தி கொஸ்டினா இருக்கு, அல்லது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னா, அந்த டஃப்பான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை. இப்போ நீங்க அந்த டஃப்பான கொஸ்டினை பாக்குறீங்க, அல்லது ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ கான்செப்ட் எனக்கு தெரியும், பட் டைம் டேக்கன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து எனக்கு கான்செப்டே தெரியாது, நான் படிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ எனக்கு கான்செப்டே தெரியாத கொஸ்டினை டைரக்டா ஸ்கிப் பண்ணி பழகுங்க. அது ரீவிசிட்டே நீங்க பண்ணக்கூடாது, இது எல்லாருக்கும் பொருந்தும், அது எல்லா டாபிக்கும் பொருந்தும். இப்போ எனக்கு கான்செப்ட் தெரியும், டைம் மட்டும் பத்தாது அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணுங்கன்னா, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம், திரும்ப வந்து பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ கலர் வந்து மாறும், நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா பர்பிள் கலர் சம்திங்ல இருக்கும், நீங்க அதை வந்து திரும்ப பார்த்துக்கலாம். ரைட். இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுத்தமா அடிப்படை நாலேஜ் இல்லைன்னா டேரக்டா ஸ்கிப் பண்ணிருங்க, அதை ரீவிசிட் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் ஆனா டைம் ஆகும், அல்லது நான் யோசிக்கிறதுக்கு சிரமப்படுறேன் அப்படின்னா அதை நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்து மெயினான பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, அதை நம்புங்க, அது மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பின்னு தோணுதுன்னா அது மோஸ்ட் ப்ராபபிள் கரெக்ட். அதாவது நீங்க படிச்ச கான்செப்ட்ல, எதுவுமே தெரியாத கான்செப்ட்ல கிடையாது. நீங்க ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்க, அதுக்கு ஆன்சரா இப்போ பி வரும்னு உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் சொல்லுச்சுன்னா அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர். நீங்க மற்ற ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட மாத்துறீங்கன்னா தேர் மைட் பி எ கான்ட்ரடிக்ஷன், அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அதை வாசிச்சதும் உங்க மூளை உங்கள்கிட்ட என்ன சொல்லுதோ அது கண்டிப்பா ஆன்சரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்கு. ஏன்னா உங்க மூளை எங்கேயோ அதை பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அதனால உங்கள்கிட்ட சொல்லுது. நீங்க மற்ற ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி உங்க மூளையை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் கன்ஃபியூஸ் ஆகி நீங்க மாத்தி போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட நம்புங்க, அது கண்டிப்பா கரெக்டா இருக்கும். மோஸ்ட்லி ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அகைன் இது வந்து நீங்க படிச்ச டாபிக் மட்டும்தான் பொருந்தும், படிக்காத டாபிக்கு குருட்டாம்போக்குல போடுறதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்டா? இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க எப்போ அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். நான் வந்து ஜிஎஸ் அண்ட் ஜிஏ பத்தி பேசிட்டு இருக்கேன். எப்போ அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா, உங்களால மினிமம் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடிஞ்சிருச்சு. 2 ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் ஃப்ளூக்குன்னு ஒரு கான்செப்டுக்கே போகணும். 2 ஆப்ஷனை உங்களால எலிமினேட் பண்ண முடியலன்னா ஃப்ளூக்குன்ற கான்செப்டுக்குள்ள போகாதீங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? ரைட். ஏன்னா நீங்க 4 ஆப்ஷன் வச்சுட்டு ஃப்ளூக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தப்பா போறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த சென்ஸ் இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு, ABCD, ஒரு ஆப்ஷனுக்கும் 95%. ரைட்டா? இப்போ நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க, மீதி 2 தான் அப்படின்னா நீங்க போடுறதுல கண்டிப்பா 50% பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அதுதான் இங்க முக்கியம். நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளூக்கு போங்க, இல்ல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றது பெட்டர். தி ரீசன் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங். நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ல தான் மார்க் போயிருக்கும், அதை நீங்க ரியலைஸும் பண்ணலாம். நான் முன்னாடி இருந்தே சொல்றேன், எப்பயுமே நீங்க சிபிடில நார்மலைசேஷன் இருக்கிற எக்ஸாம்ல அக்யூரசி தான் மேட்டர்ஸ். ரைட்டா? அட்டெம்ப்ட் மேட்டர்ஸ் தான், ஆனா அக்யூரசி அதை விட மேட்டர்ஸ். நீங்க 100 அட்டன் பண்ணி 20 கொஸ்டின் தப்பாகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை. அதுக்கு நீங்க 80 அட்டன் பண்ணி 80மே கரெக்ட் ஆகுங்க, தட் இஸ் குட், அதுதான் நல்லது. அக்யூரசி மேட்டர்ஸ், அட்டெம்ப்ட் மேட்டர்ஸ். எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அட்டன் பண்ணணும். ரைட்டா? எல்லாத்தையும் அட்டன் பண்றது அப்படிங்கிறது தேவையில்லாதது. மோஸ்ட்லி உங்களோட அட்டெம்ப்டை நீங்க 80 கிட்ட வச்சுக்கோங்க. 75 to 80 அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க.
குறிப்பா 30 ரீசனிங்கும் 25 ஆப்டியும் மோஸ்ட் ப்ராபபிள் போட ட்ரை பண்ணிருங்க. அதுல 55 போட்டே ஆகணும். அந்த பேட்டர்ன்ல போங்க. மீதி இருக்கக்கூடிய 25 சயின்ஸ் 20ல நீங்க மோஸ்ட் ப்ராபபிள் பாதியாவது போட்டுருங்க, 25ஆவது போட்டுருங்க. இது நான் எப்பவுமே சொல்றதுதான், 20ல இருந்து 25 போட்டுருங்க. ஓகேவா? இங்க ஒரு 50+ கொஸ்டின்ஸும் இங்க ஒரு 25+ கொஸ்டின்ஸும் நீங்க போட்டே ஆகணும். அதாவது நான் சொல்றது 100% அக்யூரசில, அப்பதான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஓகேவா? ஏன்னா ரீசன்ட் பாஸ்ட்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப் ஆகிட்டு இருக்கு, எக்ஸாம் டஃப் ஆகிட்டு இருக்கு, காம்படிஷன் அதிகமாகுது, கட் ஆஃப் அதிகமாகுது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியலைன்னா பிளைண்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்கிப் இட், அவ்வளவுதான். ரைட்? அகைன் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்களோட கொஸ்டின் பேப்பரை மினிமம் நீங்க 2 டைம் பார்த்துருக்கணும். டைம் இருந்துச்சுன்னா 3 தடவையாவது நீங்க பார்த்துருக்கணும். ஹோல் 100 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க 2 விசிட்டாவது மினிமம் பண்ணிருக்கணும். டைம் இருந்தா 3 விசிட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் சொன்னேன்றதுக்காக வேகமா பண்ணக்கூடாது. அகைன் ஒரு விசிட் வந்து மஸ்ட், 2 விசிட் கண்டிப்பா நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ண முடியும், அதாவது மாத்திக்க முடியும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் மனசுல வச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் பாக்குறது, ஆன்சர் கீ பாக்குறது எதுவுமே பார்க்காதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவ்வளவுதான். எழுதியாச்சு, நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும், நல்லபடியா நடக்கும். நீங்க வந்து அதை ரிவைஸ், நான் வந்து கட் ஆஃப் போய் பாக்குறேன், எவ்வளவு வரும், எல்லாம் வரும், அதெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாதது. நான் இப்ப இன்னொரு அழுத்தமா சொல்றேன், ஆர்ஆர்பியோட அல்லது எந்த எக்ஸாமோட கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம். ரைட்டா? நீங்க யூஜிக்கா இருக்கட்டும், கிராஜுவேட்டா இருக்கட்டும், கட் ஆஃப் நீங்க ஒரு வீடியோ பார்த்து நம்பியிருப்பீங்களா? இப்போ வந்த கட் ஆஃபுக்கும் அவன் சொன்ன கட் ஆஃபுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு எடுத்து பாருங்க. கண்டிப்பா சம்பந்தம் இருக்காது. ஏன்னா அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கு, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரிடிக்ட் பண்றேன்னு சொல்றவன் வந்து அதை மேத்தமெட்டிக்கலா பண்ணா கரெக்ட், லாஜிக்கலா பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கலா மட்டும் தான் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கலா பண்றதுக்கு இங்க எல்லாரோட டேட்டா ஆகணும், அவ்வளோலாம் இங்க கிடையாது. அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரைட்? இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்னா, டிசம்பர் 12க்குள்ள எழுத போறவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ரைட்? இப்போ உங்க எக்ஸாம் டிசம்பர் 12க்குள்ள இல்ல, தள்ளி வருது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸை பாக்குறது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல எழுதுறவங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா தான் வரும், அதுல மாற்றமே கிடையாது. இதுக்கு அடுத்து எழுத போறவங்க எல்லாம் இப்பயே மனசுல வச்சுக்கோங்க, உங்க கொஸ்டின் டஃப். நீங்க ஜனவரில எல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்கன்னா உச்சக்கட்ட டஃப்ல கொஸ்டின் எழுதுவீங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். மெமரி பேஸ்ட் பேப்பர்னா என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல 27 நவம்பர்ல இருந்து 12 டிசம்பர் வரைக்கும் ஒரு பேஸ் நடந்துருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்னு வச்சுக்கோமே, 10 நாள் 12 நாள், ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட், அப்போ 30ல இருந்து 35 ஷிஃப்ட் கொஸ்டின் உங்க கையில இருக்கும். அதே பேட்டர்ன் தான் இப்போ ஆர்ஆர்பி ஃபாலோ பண்ண போறாங்க. ஆனா டஃப் ஆகிக்கிட்டே போவாங்க. அவங்க எங்க டஃப் ஆக்குவாங்கன்னா, ஆப்டி ரீசனிங்க டஃப் ஆக்க மாட்டாங்க, ஜிஎஸ் அண்ட் ஜிஏவை டஃப் ஆக்கிடுவாங்க. அகைன் நீங்க பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி வருது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மெமரி பேஸ்டு பேப்பர்ஸை சால்வ் பண்ண பழகணும். நானும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். எனக்கு கிடைச்சதுன்னா, ஒரு நல்ல ஆத்தென்டிகேட்டான டேட்டாஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் ஷிஃப்ட் வைஸோ அல்லது டே வைஸோ நான் வீடியோவா கொடுக்க ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டைம் இல்லை, இருந்தாலும் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஒரு வீக்குன்னு வச்சுப்போம். அந்த வீக்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதை சால்வ் பண்ணி பாருங்க. ரைட்? உங்களோட எக்ஸாம் ஆஃப்டர் டிசம்பர் 12 இருக்கு, தள்ளி போகுது அப்படின்னா நீங்க இந்த மெமரி பேஸ்ட் பேப்பரை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதோட சேர்த்து நீங்க பண்ண வேண்டியது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் அ டைம். ரைட்? அகைன் பிசிக்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. இந்த மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ்ல எப்படி வந்திருக்கு, யாராவது எழுதியிருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாதிரி யூடியூப்ல நம்ம சேனல் மாதிரி வேற ஏதாவது சேனல்ல வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அகைன் ஆத்தென்டிகேட்டான சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏனோ தானோ எவனோ வியூஸ்க்காக போறதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. உங்களை அது டைவர்ட் பண்ணிடும், ரொம்ப தப்பா போயிடும். நீங்க படிக்கிறத நம்பி படிங்க, அதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி ஆப்டி ரீசனிங் வந்து மோஸ்ட்லி ஆர்ஆர்பி வந்து பேட்டர்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்ன டாபிக்ஸ் வந்துச்சோ, என்ன டிஃபிகல்ட்டி லெவல் வந்துச்சோ அதுதான் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். அந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த மாடல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதுவுமே நீங்க மெமரி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் ஜனவரியில இருக்கு அப்படின்னா உங்க மைண்டை இப்பயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட கொஸ்டின் டஃபா தான் இருக்க போகுது, அதுல மாற்றம் இல்லை. அகைன் நார்மலைசேஷன் வரும்போது அந்த ஜனவரி எழுதுறவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். நீங்க மோஸ்ட் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட நார்மலைசேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதை தான், அக்யூரசியை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஜனவரியில இருக்கு அப்படின்னா இன்னும் நீங்க சயின்ஸுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க. இல்லை சயின்ஸே நீங்க படிக்கல, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இட் இஸ் நல்ல டைம் தான் அது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில முடிஞ்ச அளவு ரீட் பண்ணுங்க. நான் எங்க படிக்கணும்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன்.
நீங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா படிங்க. அப்படி இல்லைன்னா ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. நான் எப்பயுமே சொல்றது 2025 ஆர்ஆர்பி ஏகப்பட்ட எக்ஸாம் நடத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸோட பிஒய்க்யூஸை நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே யூ வில் கெட் அ குட் ஸ்கோர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டா? உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. ஆகஸ்ட்ல இருந்து சூப்பரா டீடைல்டா கரண்ட் அஃபேர் இருக்கும். அதை மட்டும் படிச்சாலே வில் கெட் அ குட் ஸ்கோர். உங்களுக்கு வேற ஏதாவது சோர்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சோர்சஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சரியா? இதுல நான் இன்னொன்னு சொல்ல வந்த பாயிண்ட்டும் இருக்கு. தெரியாத கொஸ்டினை எப்படி அட்டன் பண்றது? மெயினா ஒரு பாயிண்ட், 2 விஷயங்கள் இப்ப நான் சொல்றேன். 2 லாஸ்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், இன்னொன்னு லாஜிக்கல் திங்கிங். இது ரெண்டுமே முக்கியம். கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது நீங்க முட்டாள் அப்படின்னு நிரூபிக்கும். லாஜிக்கல் திங்கிங் வந்து நீங்க முட்டாள் இல்லைன்னு நிரூபிக்கும். அவ்வளவுதான். கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரை டு அவாய்ட். அவ்வளவுதான். அதை நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்த்துருங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணுங்க. அகைன் ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அசால்ட்டா அப்ரோச் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாது தானேன்னு கஷ்டமும் படக்கூடாது. இன் நியூட்ரல், அது எப்பயுமே முக்கியம். நியூட்ரலா இருங்க. சாரி, 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாதீங்க. அதாவது ஹாப்பியும் ஆகாதீங்க, சேடும் ஆகாதீங்க, நியூட்ரலா இருங்க. இவள் கேட்ட ஒரு நல்ல திங்கிங் நாலேஜ் கிடைக்கும். ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக்னா என்ன? நீங்க வந்து சிம்பிளா ஒரு சொல்றேன், கொஸ்டினை நல்லா வாசிச்சிருப்பீங்க, உங்க பேப்பர்லயும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு 19 வந்திருக்கும், நீங்க அங்க போய் 19 சூஸ் பண்றது, அல்லது 90 ஆப்ஷன் ஏல இருக்கும், நீங்க ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிட்டு வர்றது, இப்படி எல்லாம் இருக்கிறதுலாம் கேர்லெஸ் மிஸ்டேக். இதெல்லாம் பண்ணவே கூடாது. கேள்வியை முழுசா தெளிவா வாசிக்கணும், வேகமா வாசிக்கணும், தெளிவா வாசிக்கணும், முழுசா வாசிக்கணும். கொஸ்டினை எக்காரணத்தை கொண்டும் பாதியிலே நிப்பாட்டி ஆன்சர் போகக்கூடாது. முழுசா வாசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் போகணும். அதே மாதிரி தெளிவா வாசிக்கணும், வேகமா வாசிக்கணும். ஏன்னா நான் மெதுவா வாசிக்கிறேன், அப்படி தெளிவா வாசிக்கிறேன், பொறுமையா வாசிக்க கூடாது. அது 2யுமே நீங்க பண்ணணும். ஓகேவா? இதுல வந்து ஒரு நல்ல காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் உங்களுக்கு தேவை. கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அவன் இதை தான் கேட்க போறான் அப்படிங்கிறத யூகிக்கணும். அதான் கேட்டிருந்தானா அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். ரைட்? இதை வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கல் திங்கிங் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல ஐடியாவே இல்லை, பட் நீங்க அதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதாவது இப்ப தெரியாத கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி இதை யோசிக்கலாம். ரைட்டா? இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, ஒரு 4 ஆப்ஷன் இருக்க போது, நீங்க ஒரு லாஜிக்கல்ல திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு லாஜிக்கலா அதை யோசிச்சீங்கன்னா ஈஸியா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ரைட்? அப்போ அந்த லாஜிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும். லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும். சும்மா எடுத்ததும்லாம் வராது. பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? உங்களுக்கு தெரியாத கேள்வியை கூட நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? இப்போ இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின், இப்போ ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் வருது. ரைட்டா? இப்போ ஹிஸ்டரி கொஸ்டின் வருது, அவங்க கேட்கக்கூடியது வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து முகல்ஸ் இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். ரைட்? முகல்ஸ் இருந்து ஏதோ ஒரு கிங்கை பத்தி ஏதோ ஒன்று கேட்கறாங்க. பட் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பாக்குறோம். இப்போ முகல்ஸ்ல ஏதோ ஒரு கிங்கை பத்தி கேட்டிருக்காங்க, அந்த கிங் யாருன்னு கேட்கறாங்கன்னா, நம்ம முகலாயர்களோட நம்ம படிக்கவே இல்லைன்னு வச்சுப்போம். வி நீட் பட் சம் பேசிக் டேட்டா நமக்கு தேவை. பேசிக் டேட்டா தேவை. முகலாயரை பத்தி ஒரு கிங்கோ அல்லது ஒரு இயரோ கேட்கும்போது ஒரு பேசிக் டேட்டா வச்சு லாஜிக்கலா திங்க் பண்ணலாம். அக்யூரேட் டேட்டா நமக்கு தெரியலன்னா கூட, இப்போ முகலாயர்களோட டைம் லைன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு 1530s வச்சுக்கலாமா, 1526 1530s வச்சுக்கலாம். 1530 இருந்து 1707 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா. ரைட்? இதுதானே அப்ராக்சிமேட் டைம் லைனு. இப்போ இந்த டைம் லைனுக்குள்ளதான் வரணும். அப்போ இதுல எது இந்த டைம் லைனுக்குள்ள உட்காருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யூ மே கெட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். அகைன் இதுல வந்து கிங்ஸோட ஒரு குரோனாலஜி தெரிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் பாபர், அடுத்து ஹுமாயூன், அடுத்து அக்பர், அடுத்து ஜஹாங்கீர், அப்படி போனீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களால அதை உட்கார வைக்க முடியும். ரைட்? இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் திங்கிங். இப்போ அக்யூரேட் ஆன்சர் எனக்கு தெரியல, பட் ஐ நோ தி பேசிக்ஸ். ஓகேவா? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரைட்? இப்போ பேசிக் கான்செப்ட் எனக்கு தெரியும், பட் அக்யூரேட் ஆன்சர் தெரியாதுன்னும் போது இந்த லாஜிக்கல் திங்கிங்கை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் கான்செப்டே தெரியல அப்படின்னா ஸ்கிப் இட், அவ்வளவுதான். ரைட்? ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட், போட்டோ, ஆதார் கார்டு மறந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரூஃப் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு மேண்டட்டரி. அட்லீஸ்ட் ஆதார் நம்பரையாவது மைண்ட்ல வச்சுட்டு போங்க. ஓகேவா? ஆதார் கார்டு கிடைக்கலன்னா ஆதார் கார்டை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் ரிப்பீட்டடா இதுல பிரச்சனையெல்லாம் நான் அங்க சென்டர்ல நான் லைவாவே பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, சீக்கிரமா வேலைக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.